போர் அடிக்குதுராடி. பசிக்குதா? டைம் என்னடா ஆகுது? Few moments later. சிக்கன் ரைஸ் சாப்பிடலாமா? நம்ம தான் செய்யணும்ண்ணா. சரி ஓகே, எல்லாரும் காசு எடுத்துனாங்க, போய் ஒரு சிக்கன் ரைஸ் செய்யலாம். ரைஸ் கேக்குதான்னு தெரியல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போய் பொருள்லாம் வாங்க போயிட்டு இருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு பார்க்கலாம். கடைக்கு வந்தாச்சு கைஸ், போய் வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. நான் அரிசி இருக்காண்ணா, ஒரு ஃப்ரைட் ரைஸ் செய்கிற மாதிரி ஒரு 1.25 கிலோ அரிசி, முட்டை ஒரு 7, 50 கிராம் டீச்சரை காட்டுற ரைஸ். 1.25 கிலோ அரிசி வாங்கியிருக்கோம், முட்டை ஒரு 7 வாங்கியிருக்கோம், அதுக்கான மசாலா தூள், ஸோ கோஸ் எல்லாத்தையும் வாங்கியாச்சு. ஸோ சிக்கன் மட்டும்தான் வாங்க. சிக்கன் வாங்கிட்டு மசாலாலாம் கலந்துட்டு அப்படியே செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி டைம் வேஸ்ட் பண்ணாமல் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம். சிக்கன் வந்து இப்போ நம்ம அப்படியே பிரிச்சிடலாம். பிரிடாது. ஸோ சிக்கன் ஃப்ரெஷ்ஷாக எங்கள் எதிரில் வெட்டி எடுத்தது கைஸ். ஸோ நம்ம அப்படியே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ரெடி. சிக்கன் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. சிக்கன் மசாலா வந்து பார்த்திங்கன்னா அம்மா கலந்துட்டாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே லைட்டாக கலந்துட்டு கலக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? இப்போவே சிக்கன் வாசனை வந்துச்சுன்னு சிலது சொல்லுதுங்க. எப்படி தான் வருதுன்னு தான் தெரியல. நாக்கு வருது அவனேடா, நாக்கு வருது அவனுக்கு. ஐஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நாக்கு வரவே ஆரம்பிச்சிச்சு. நான் பார்க்கறதுக்கு அப்படியே ரெட்டாக செம்மையாக இருக்குது. அப்படியே பொரிச்சு சாப்பிட்டுலாம். சிக்கன் ரைஸே வேணாம்னு தோணுதா? யார் அது? கைஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அரிசி. தெரியும் எல்லாருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். ஆக்சுவலாக 1.25 கிலோ வாங்கியிருக்கேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு, வாஷ் பண்ணோமா அப்படியே ஊற வைக்கணுமாடா? வெய்யே ஆஃப் பண்ணுறா. அவ்வளோதான்டா. எவ்வளோ நேரம் ஊறணும்? 1/4 மணி நேரம். அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா பற்ற வச்சாச்சு. அடுப்பு பற்ற வச்சு சாப்பாடு வச்சாச்சு. இந்த குண்டால் ஆக்சுவலாக வைக்க போகிறதில்ல, குண்டா மாற்ற தான் போகிறோம். ஸோ அடுப்பு வீடியோலாம் ஏன் காட்டலைன்னா, ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்க சமையலில் எல்லாமே பண்ணது இந்த அடுப்பு வச்சு தான். ஸோ அதே கான்செப்டை திருப்பி காட்ட வேணாம்னால தான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ அரிசி வேங்கிட்டோன்னே அப்படியே நம்ம வந்து அடுத்து பார்க்கலாம். கோஸ் வந்து பார்த்திங்கன்னா பசங்க நறுக்கி வச்சிட்டானுங்க. ஸோ பார்க்கலாம் கைஸ். அடுத்து இன்னும் வேக ஆரம்பிச்சிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அரை வேர்க்காடு தான் இருக்கணும். இப்போ பார்க்கலாம் அரை வேர்க்காடு இருக்கான்னு. இல்லை கைஸ் சுத்தமாக வேகலை. ஸோ திருப்பி இன்னும் கொஞ்சம் வேக விடலாம். தட்டு எடுத்து முடுறா. அரிசி வேகிச்சா பாருங்கடா. எடுங்கடா கையில். இன்னும் பாதி வந்துச்சாடா? இன்னும் கொஞ்சம் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இறக்கியாச்சு. அந்த இதுவில் வந்து இறக்கியாச்சு. சாப்பாடு காட்டுறான். சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா வேகிடுச்சு, பாதி வேகு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் காய வைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ரைஸ் கரெக்டாக இருக்கும். அதனால் ஒரு துண்டு எடுத்துன்னு வந்துருக்கோம். சாப்பாடு எடுத்துனாடா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி இதில் கொட்டுற வேண்டியது. துண்டு விடுறா, அந்த இது விடுற. சூடு இல்லை. கடாயை எடுத்துக்கலாம். கடாயை எடுத்து வைடா. கடாயை வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றணும். மொத்தம் எண்ணெய் எங்கடா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றுறா. கடாய் வாசனை வருது. ஊற்று டேய் கீழே ஊற்றுறா. ஸோ எண்ணெய் ஊற்றிட்டோம் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் சிக்கன், அங்கே காட்டுறா சிக்கன் பீஸ் பாருங்கள். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து போட்டு ஃபஸ்ட்டு இது பண்ண வேண்டியதான். டேய் லைட்டாக கலரக்கூடாது, உடைக்கூடாது சாப்பாடு. ஸோ கைஸ் அங்கே பாருங்கள் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காஞ்சிடுச்சு. நம்ம வந்து சிக்கன் பீஸ் போட ஆரம்பிச்சிடலாம். போடுறா. போடு எல்லாத்தையும் போடு. ஒன்று ஒன்றா போட்டுனே வா. போடு ஸ்பீடாக போடு. பிரித்து போடு. ஒன்று மேலே ஒன்று போடாத. பிரித்து போடு. பிரித்து போடு. 2 வாட்டி தான் போடணும் மொத்தமே ட்ரிப்பு. இங்கெல்லாம் போடு. ஒன்று ஒன்றா போடுறா. இங்கே ஒன்று போடு. அவ்வளோதான் விடு. இங்கே. ஸோ கைஸ் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா வேக ஆரம்பிச்சிச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 அதை பாடுங்க. அங்கே ஒரு ட்ரிப் இருக்கா,
அதையும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். டேய் அப்படி முட்டை வையா. அட்ரா பொட்டு நடுறா இன்னும் அட்ரா ஒட்றா நீ ஒட்றா கையை வச்சு கீழே வச்சு அவ்வளோதான் ஓடு தூக்கி போடு போதும். நம்ம சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா வேகிச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 50 to 80% வெந்தாலே போதும். நான் அடுத்து இதுவும் பண்ணணும்ல, திருப்பி கடாயில் போட்டு எடுக்கணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா போதும் இதுவே. சுடுதான் பொறுமையாக பண்ணும். ஆனால் பண்ணுறேன் ஏன்னா அடுத்து வேலை இருக்குது. கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட் சிக்கன் ஒரு செகண்ட் ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா வேகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பீஸ் கட் பண்ணிகிட்ருக்கோம். இதை முடிச்சிட்டோன்னா அடுத்து முட்டைலாம் ஊற்றி மசாலாலாம் போட்டு ஆரம்பிச்சிடலாம். அனல் பறக்குது. ரெண்டாவது ட்ரிப்பும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வேகிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா தெரியும் பக்காவாக வேகிருக்கு. அதை பாருங்கள் சிக்கன் பீஸும் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இது ரெண்டுத்தையும் நம்ம பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்டு சிக்கன் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதான். நம்ம வந்து முட்டையை ஃபஸ்ட்டு ஊற்றிடலாம். ஊற்றுற நீயும் சீக்கிரம். ஸோ முட்டை ஊற்றியாச்சு கைஸ். முட்டை நல்லா வேகணும், நல்லா கலந்துனே இருக்கணும், இல்லைனா ஒட்டிக்கும். ரெடியாக வச்சுரு, சொன்னோன்னு போட்டுருங்க. ஸோ கைஸ் முட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இதுவாகிடுச்சு. கோஸ் போட்டுடலாம். கோஸ் போடுறா. போடு போடு. அவ்வளோதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் கைஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ போடணும்னு எனக்கும் தெரியாது, தோராயமாக போடலாம். அவ்வளோ போடலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் போடலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு ஸ்மெல் வரும். இந்தா போதும் கைஸ். கலருடா டே யாராவது கலருடா கைஸ். சிக்கன் பீஸ் வந்து நம்ம போட்டுடலாம். ஆக்சுவலாக சாப்பாடு போட்டு தான் போடணும். இதில் உப்பு அதிகமாக இருக்கிறதுனால சிக்கன் பீஸ் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். போடுறா மொத்தம் போடுறா. கொடுப்பாங்க பரத்து. ஸோ பக்காவாக ஆகிட்டு இருக்கு. கிட்ட காட்டுறா. செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கே. சோறு போடணும் கைஸ். சோறு பக்காவாக இருக்குது. இன்னும் அதுவும் நம்ம மொத்தமாக கொட்டிட்டு கலக்கிறது தான் வேலையே. இப்போ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வெந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே சோறு வந்து கவுத்துடலாம். கலர்டா. இரு கலராத. ஃபுல்லாக போட்டாச்சு கைஸ். மசாலா எடுடா. இது வந்து பார்த்தீங்கன்னா தியர் என்னதுரா மிளகாத்தூள் கைஸ். இது டேய் அமைதியா வேணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, பெப்பர் கரம் மசாலாவும் மிளகாத்தூளும் கூட போட்டுடலாம். இது ரொம்ப காரமா இருக்காடா. இந்தா தெரியும். வேணும்னா போட்டுக்கலாம் கைஸ். இந்தடா அந்த கரண்டியை கலக்குடா வரைச்ச. அந்த கரண்டி எடுத்துட்டா போ. என்ன டேஸ்ட் கம்மியா இருக்குன்னு பாரு. சிக்கன் பீஸ் எடுக்கிறான் பாரு. டேய் வேற உப்பு எல்லாம் சரி ஓகே. பாடுறா அவனை காட்டுறேன். பரத்து கொடுக்குற மனசே கிடையாது. மற்றவங்க சாப்பிட்டாங்கன்னா வயிறு எரியும். என்னடா இல்லை உப்பு மிளகாலாம் இருக்கா? எல்லாம் இருக்கா? சரி ஓகே. உப்பு நம்ம கழிச்ச காரம் இல்லையா? மிளகா போடுறா, பெப்பர் போடுறா. மிளகா எங்க மிளகாத்தூள் காலியா? சரி பெப்பர் போடு. கைஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. சாப்பாடு மட்டும் இன்னும் கொஞ்சம் வேகணும். கலந்து கையெல்லாம் வலியுது. இப்போதான் சிக்கன் ரைஸ் போடுறவங்களுக்கு அருமெல்லாம் தெரியுது கைஸ். உண்மையிலே கஷ்டம் தான் சிக்கன் ரைஸ் போடுறது.
நாங்களாவது கடாய் வச்சுட்டு சும்மா இது பண்ணிகிட்ருக்கோம். சிக்கன் ரைஸ் வர்றவங்களாம் தூக்கி தூக்கி அந்த பரிதாபங்களை வருமே அப்படின்னு கஷ்டம்தாங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ சிக்கன் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்திருக்கு. நம்ம சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்கலாம். இப்போதைக்கு இது அப்படியே இறக்கலாம். இறக்கிடுங்கடா கைஸ். இவனுங்க பாருங்க இலை பறிச்சிட்டு இருக்கானுங்க. எங்கடா வீடியோவில் வரும் ஒருத்தன் மேலே ஒருத்தன் ஏறின்னு ஏறுதுங்களா? சாச்சிட்டானுங்க இலையை சாச்சிட்டானுங்க. பரத்து போதுண்டாடே மற்றவங்க வீட்டு மரண்டா அது எங்கள்கிட்ட எப்படா வரும் அந்த சைட்ரா. போதுண்டாவே ஓடி வந்துடுறா பாருத்தே. யாராவது சண்டை வந்துட போதுடா. வாடா 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 வந்துடுறா. அவங்க வராங்கடா சீக்கிரம் வாடா. கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் செஞ்சாச்சு. செஞ்சு எடுத்துன்னு வந்துட்டோம். ஸோ பக்காவாக அமைஞ்சிருக்கு. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2-3 பேர்கிட்ட கொடுத்தோம். நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டேஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம். எடுத்து இதில் கொட்டுறா. சூடாக இருக்கா பாரு. சூடாக இருக்கா பாரு ஃபஸ்ட்டு. கொட்டு கொட்டிட்டு நம்ம பிரிச்சுக்கலாம். போதும்டா. ரிமைன் வச்சிரு. நம்ம என்ன எடுத்துக்கலாம். கிட்டா 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 எல்லாம் கிட்டா. சூப்பரா இருக்குண்ணா. உப்பு பண்ண உப்பு பண்ணா கைஸ் பக்காவாக வந்துருக்கு. கடைது மாதிரியே இருக்கு. டேஸ்ட் கொஞ்சம் கம்மி தான். அண்ணா பெரியா இருக்குண்ணா மூஞ்சி. ஓகே கைஸ், வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வீட்டில் நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் சிக்கன் ரைஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பசங்களோட சேர்ந்து பண்ணது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். டாட்டா பாய். நான் உங்கள் DXA.